எங்கள் அன்புள்ள நல்ல தகப்பனே, பரலோகத்தின் பிதாவே, இந்த கால வேளையில் ஆண்டவரே, உம்முடைய அதிசயங்களையும் உம்முடைய வார்த்தைகளையும் ஆராய எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமம் ஒன்றை மகிமைப்படட்டும். உம்மை அறிந்து கொண்டு மற்றவர்களுக்கு புரியும்படியாய் தெளிவாய் வேதவசனங்களை போதிக்க உதவி செய்யும். பரலோகத்தின் ஞானத்தை தாரும். உம்முடைய நாமம் ஒன்றை மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மூலமாய் உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கால வேளையில வேத தியானம் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11-16, மனப்பாட வசனம் எபேசியர் 4:15. இந்த 15ஆம் வசனம், அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றையும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமான தேவ பிள்ளைகளை, நாம் அன்பில வளர வேண்டும். அன்புதான் புதிய ஏற்பாட்டின் தொடக்கமும் முடிவும் அன்பினால் ஆளப்படுகிறது. இது தேவன் கொடுத்த தன் தியாகத்தின் அன்பு. அதனால அன்பில வளரக்கூடியவர்களாக இருக்க வேண்டுவது, நாம் சத்தியத்தை கை கொள்ள வேண்டும். தலையாக கிறிஸ்துவுக்குள்ளாக எப்பொழுதும் வளர்வர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இங்கே ஒருவேளை நாம் பார்த்தோன்னு சொன்னா, எபேசியர்ல 13-15 வரை நாம் பார்க்கும்போது இந்த அன்பை குறித்து முதல்ல பார்க்கலாம். பிற்பாடு நாம் பேச போறது ஜான் தாமஸ் என்ற ஒரு தீர்க்கதரிசி குறித்து, சபைகளுக்காகவும் தன்னை எப்படி அவர் திருநெல்வேலி பகுதியில் மெய்ஞானபுரத்தில் அர்ப்பணித்தார் என்பது குறித்தும் பார்க்கலாம். இந்த கிறிஸ்துவை முழுமையாக நாம் ஏற்றுக்கொண்டு முதிர்ச்சி அடைந்த மனிதர்களை பற்றி தான் சில அந்த அன்புகளை குறித்து பவுல் பேசுறாரு. ஆவிக்குரிய நிலையில் முதிர்ச்சி அடைந்திருந்தல் என்பது குழந்தைகளாக இருக்கக்கூடாது. குழந்தை நிலை என்ன என்று பார்க்கும்போது, தவறான கொள்கைகள் கவரப்பட்டு வஞ்சிக்கப்படுவார்கள். மாய தோற்றங்களை கண்டு ஏமாந்து போயிடுவாங்க. வேதவசனத்தை அறிந்திருந்து அதை நாம் குழந்தைகளை போல பயன்படுத்தக்கூடாது என்பது முதிர்ச்சி அடையணும். மூப்பர்கள், விசுவாசிகள், போதிக்கிறவர்கள் எல்லாரும் கூட ஒருவருடைய வேதாகம அறிவு அதை புரிந்து கொள்ள குறைவாயிருந்தால் அவர் குழந்தை என்றுதான் நம்ம கருதணும். அந்த புரிந்து கொள்ளாம இஷ்டத்தின்படி நடக்கிறதுனால, தான் சொல்வதை போல என்னென்னவோ செய்கிறதுனால அந்த குழந்தைக்கு ஒப்பிடுறார். ஆவிக்குரிய நிலையில் முதிர்ச்சி அடைந்திருந்தால் என்பதில் சத்தியத்தை அன்புடன் பேசணும். அப்போ அந்த 15ஆம் வசனம் அந்த சத்தியத்தினுடைய அன்புக்கு இருக்கிறது. புதிய ஏற்பாட்டுல வெளிப்பட்டு இருக்கிறது. இந்த நல்ல செய்தி, சத்தியம் என்பது தேவனுடைய வார்த்தை. அதை அன்புடன் கை கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது. அன்புடன் மற்றவர்களுக்கு நாம் என்ன பண்ணணும்? இந்த சத்தியத்தை கூற வேண்டும். ஆவியின் அன்புடன் அதை நாம் பாதுகாத்து போராட வேண்டும் என்று சொல்லுது. இந்த அன்பு முதலில் கிறிஸ்துக்குள் செலுத்தப்பட வேண்டும். அதன் பின்பு அன்பு திருச்சபைக்கு செலுத்தப்பட வேண்டும். அதன் பின் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்த வேண்டும் என்று மிக முக்கியமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 32ஆம் வசனத்துல சொல்லுது எபேசியர்ல. அதே போல 1 கொரிந்தியர் 16:14 சொல்லுது. இவளெல்லாம் 13-15-16 வரை நமக்கு அன்பை, நாம் குழந்தைகளா இருக்கக்கூடாது, முதிர்ச்சி அடைய வேண்டும் என்று சொல்லுது. அன்புடன் சத்தியத்தை கை கொள்வது எப்படின்னு பார்க்கலாம். விசுவாசம் என்கிற ஒருமைப்பாட்டை கை கொள்ள வேண்டும்.
கிறிஸ்துக்கு அவருடைய வார்த்தைகளை உண்மையுடன் கீழ்ப்படிந்து பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும். கருத்து வேறுபாடுகளை கலைந்து ஒப்புரவாக அன்பின் தன்மையை அடிப்படையாக நாம் கொள்ள வேண்டும் என்பது கருத்து. கிறிஸ்து சேனாதிபதிகளுக்கும் பாரம்பரியங்களுக்கும் தனிநபர்களுக்கும் நாம பார்க்க திருச்சபைக்கும் அன்பு செலுத்தி விட அதிகமாக முக்கியத்துவம் பெற வேண்டும். ஒரு ஐக்கியத்துல படுத்த விரும்புவோர் தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்து செய்யக்கூடாது, அல்லது வேதாகம உண்மைகளை சிந்தனைகளோடு கலந்துவிட நம்முடைய சிந்தனைகளால கலந்திருக்க கூடாது. வேதாகமத்துக்கு உண்மை விசுவாசத்துடன் இருப்பவர்கள் கிறிஸ்துவுக்கு அப்போஸ்தலன் போதனைகளுக்கும் கொள்கைகளுக்கும் மாறாக நடந்து கொள்ளும் திருச்சபையாரை விட்டு பிரிந்து நிற்பார்கள். எனவே தொடர்ந்து பரிசுத்த ஆவியான புதிய ஏற்பாட்டு சத்தியங்களுக்கு கிறிஸ்துவுக்கும் உண்மை விசுவாசம் உள்ளவர்களாய் மக்களுக்கு ஒரு புதிய சபையை கண்டிப்பாய் அமைப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அன்பு நமக்கு மிக முக்கியமாக தெளிவாக வர வேண்டும் என்று சொன்னால் நாம் யோவான்ல 15 அதிகாரத்துல 9வது வசனத்தில் சில கருத்துக்களை பார்த்தா, பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்கள அன்பா இருக்கிறேன். அன்பு எப்படி இந்த அன்பு வளர்கிறதுனா, அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நிலைத்திருந்தால் இந்த அன்பு வளரும். இப்போ என்னுடைய கற்பனைகளை நீங்கள் கை கொண்டு என்னுடைய அன்பிலை நிலைத்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். என்னுடைய சந்தோஷம் உங்களை நிலைத்திருக்க வேண்டும், நிறைவாய் இருக்க வேண்டும் என்று நான் சொன்னேன். நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்க என்ன பண்ண, ஒருவருக்கு ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய வார்த்தை. அப்போ ஒருவன் அந்த அன்பை எப்படி வெளிப்படுத்துறாருன்னா, தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவர் இடத்திலும் இல்லை என்று திட்டவட்டமாக சொல்றார். கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லுது, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்று இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். அப்போ ஆண்டவருடைய திட்டங்கள், நான் திராட்சை செடியா இருக்கிறேன், நீங்கள் கொடியா இருக்க வேண்டும். அப்படி இருந்தால், என்னில் நிலைத்திருந்தால், செடியில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்போம் அப்படின்ற வார்த்தையை இங்கே ஒளிபரப்புகிறது. பிரியமானவர்களே, தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வசனம் அன்பினால போதிக்கப்பட வேண்டும். நாம் சற்று வேதத்தை தியானம் செய்யும் போது முறுமுறுப்பாகவோ அல்லது வெறுப்பாகவோ நாம் எதையும் செய்து விடக்கூடாது. அது அன்பினால பகிர்ந்து கொண்டு அந்த அன்பை தேவன் நமக்கு எப்படி கற்பித்திருக்கிறாரோ வசனங்களின்படி, வார்த்தையின்படி அவர் நமக்கு மரித்ததே அவருடைய அன்புதான். அவர் தொடக்கமே அன்புதான். பழைய காலங்களில பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண், பல இக்கட்டான நிலைகளை உண்டு பண்ணுகிறது. இங்கே சபை கட்டும்போது கூட எஸ்ராவில் அநேக இக்கட்டுகளுக்கு மத்தியில தான், சண்டைகளுக்கு மத்தியில தான் சபையை கட்டுறான். இன்னைக்கு அன்பின் தேவனுடைய மரித்து உயிரோடு எழுந்து தன் சரீரத்தினால ரத்தத்தினால சுத்திகரிக்கப்பட்ட சபை, சரீரமான சபைக்கு அவர் தலையா இருக்கிறார். அது அன்பு. ஆகவே நாம் அன்பில நிலைத்திருக்க வேண்டும் என்று நமக்கு திட்டவட்டமாக போதிக்கிறது. இங்கே நாம் பார்க்கும்போது சில குறிப்புகள். கிறிஸ்துவ நிமித்தம் நீங்கள் துன்பப்பட்டது உண்டா அப்படின்னு கேள்வி கேட்கிறார். கிறிஸ்துவர் ஆனதால் உங்களை சித்திரவதை செய்கிறார்களா? சித்திரவதை, என் துன்பம், வாழ்க்கைய எனக்கு மிகுந்த சோதனை என்று நீங்கள் சொல்லக்கூடும். ஆனால் இந்த கிறிஸ்துவால வருகிற பாடுகள், துன்பங்கள், துயரங்கள் இவளெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது நமக்காக தீர்க்கதரிசிகள், மிஷனரிகள் தன் உயிரையே கொடுத்த அவர்கள் கூறுகிற ஒரு வார்த்தை, கிறிஸ்துவ நிமித்தம் பாடுகளை அனுபவிப்பதே ஒரு தனி சுகம்தான் என்று சொல்லுகிறார். இந்த காலகட்டத்தில் நாம் பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு துன்பங்களும், துயரங்களும், துக்கங்களும் யாருக்கு அதிகம்? கிறிஸ்தவர்களுக்கு தான். அப்படியெல்லாம் நான் ஒன்று சொல்லவில்லை என்று சபை தலைவர் சொன்னா
அவர் அன்பினால அடி வாங்கினாலும் துன்பத்தை அனுபவித்தாலும் இன்னும் அவர் பலவிதமான இக்கட்டுகளை நான் ஒன்றுமே செய்யவில்லை, அடிக்கவே இல்லை, நீங்க தான் அடித்தீர்கள், நீங்க தான் துன்பப்படுத்தினீர்கள், நீங்க தான் செய்தீர்கள் என்றால் அந்த போலீஸ் ஸ்டேஷன் அதுக்கு உத்தரவாதம் இல்லை, அவர்களுக்கே உத்தரவாதமா இருக்கிறது. அப்போ தேவனுடைய அன்பினால நாம் கட்டப்பட்டிருக்கிறோம். பவுல் சொல்லுகிறார், நான் முதல்ல அப்படிதான் சபைகளை துன்புறுத்தி கிறிஸ்தவர்களை கண்டால் அடித்து துன்பப்படுத்துவனா இருந்தேன். இன்றைக்கு நான் வேத வசனம் என்கிற அன்பு என்கிற சங்கிலியால கட்டப்பட்டிருக்கிறேன். அதை விட பல மடங்கு துன்பங்களை நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த அன்பினால ஒருவர் நம்முடைய திருநெல்வேலி பகுதிக்கு வந்திருக்கிறார். அவரை குறித்து நாம் பார்க்கலாம். அவர்தான் ஜான் தாமஸ். ஜான் தாமஸ் இம்மைகளை கிறிஸ்துவ ஒழுங்கில் வளர செய்ய இங்கிலாந்திலிருந்து இந்தியாவுக்கு அன்பு கொண்டு வருகிறார். அன்பினால வருகிறார். தன் குடும்பம், தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய ஆஸ்தி, சொந்த சுதந்திரங்கள் எல்லாம் இருந்தாலும் கூட அவைகளெல்லாம் விட்டு விலகி அன்பின் ராஜ்யமாகிய தேவ ராஜ்யத்தை நிறுவுவதற்காக எல்லாவற்றையும் ஒழுங்கு கிருமமாக நடைபெற வேண்டும், நடத்த வேண்டும், அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை உண்மையாகவும் போதிக்க வேண்டும் என்று வருகிறார். இங்கே பவுல் அதிகமாக பிரசங்கம் செய்யும் போது அவர் சொன்ன வார்த்தை 26 அப்போஸ்தலர்ல அந்த பெஸ்து சொல்றாரு, நீ அதிக படிப்பினால பெதற்றுகிறாய், வீணாக பேசுகிறாய் என்று சொல்லும்போது, இல்லை, நான் உண்மையே சொல்றேன், நான் சுய உண்மையோடு தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு முன்னாடி அவர் அதை நிரூபிக்கிறார். அதனால இத அந்த பெலிக்ஸும் பெர்னிக்காலும் கேட்பதற்கு மனதா இருந்து அவர்களை விடுதலையாக்க கூட அடிமையா இருக்கிறார். விடுதலையாக்க அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனா இவர் ராயனுக்கு கட்டளை பெற்றுக் கொள்கிறார். அதனால அவர்கள் விடுதலை ஆக்க முடியல அப்படின்னு சொல்லு. அவர்களும் கேட்டாங்க. அவரு கூட சொல்றாரு, பெலிக்ஸ் கூட சொல்றாரு, எனக்கு கொஞ்சம் குறைய என்ன கிறிஸ்துவன் ஆகிறதுக்கு நினைக்கிறான். நீங்க மாத்திரமல்ல, இந்த கட்டுகளை அனுபவிக்கிற அத்தனை விடுதலை ஆக வேண்டும், உலகம் முழுவதும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் என்று சொல்றார். அது போலதான் ஜான் தாமஸ் அவர்கள் இவைகளை உண்மையும் உத்தமாய் நடக்க வழி வகுக்க வேண்டும் என்று சொல்லி தன் நாட்டை விட்டு இந்தியாவுக்கு 1836 ஆண்டு வந்தார். 1838 ஆண்டு மெஞ்ஞானபுரத்தில் தன் ஊழியத்தை ஆரம்பித்தார். ஆரம்பம் முதல திருச்சபையில் மெலிந்து கிடந்த சீர்கேடுகளை கண்டித்து திருத்தினார். பிரியமானவர்களே, இது எப்படின்னா, அறியாதவர்கள், புரியாதவர்கள், அங்கே கிறிஸ்தவம் இருந்தாலும் கூட பேய்களுக்கும் அநேக இழிவான காரியங்களுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து இதுவும் கிறிஸ்தவம் தான், அதுவும் கிறிஸ்தவம் தான் என்று சொல்லி அநேகர் பின்வாங்கி இருக்கிறதை காண்கிறார். அவர்களால கூட அநேக துன்பங்கள் இவருக்கு ஏற்படுகிறது. ஆகினால இந்த மெலிந்து கிடக்கிற இப்பேற்பட்ட வீணான வழிகளுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிற மக்களை சீர்திருத்த வேண்டும். அப்படி சபையில இருக்கிற மக்கள் கூட சில விதமான பாரம்பரியங்களை கை கொண்டு ஆண்டவரை விட்டு விலகி இருக்கிறது அவர் காண்கிறார். அப்படி கண்டு என்ன துன்பம் வந்தாலும், துயரம் வந்தாலும், துக்கம் வந்தாலும், கஷ்டம் வந்தாலும் எல்லாத்தையும் மேற்கொள்றார். அதே சரியான வழியில தீமோத்தேயு எல்லாம் படிக்கிறோம். போதக சாமர்த்தனா இருக்க வேண்டும், சரியான வழியில போதிக்க வேண்டும், சட்ட திட்டங்களை கை கொள்ள ஆண்டவருடைய வார்த்தையை பிரமாணங்களை சரியாக புரிந்து கொண்டு அதன்படி நடக்க வேண்டும் என்று சொல்ல நாம் தயாராக இருக்க வேண்டும். அப்படி சொல்லும் போதுதான் உலகத்தால நாம் கரைபட்டு போகிறோம். நமக்கு அநேக காரியங்கள் நடக்கும். ஆனாலும் அன்பினால அப்பேற்பட்ட மக்களை
அந்த சீர்கேட்டிலிருந்து திருத்த வேண்டும் என்று ஜான் தாமஸ் அவர்கள் மெய்ஞான ஒருத்தல அநேக பாடுகளை ஏற்றுக்கொள்கிறார். இவர் அநேக போதனை, உண்மையான போதனை, வேதத்தில் உள்ளவைகளை போதித்து இப்படிதான் இருக்க வேண்டும் என்று சொல்லும் போது பலர் இந்த சுத்திகரிப்பை ஏற்றுக்கொள்ள விரும்பாமல் ஓடிவிட்டார்கள் என்று போடப்பட்டிருக்கு. ஓடிட்டாங்க. சத்தியத்தை கண்டால் எது ஓடும்? பேய் தான் ஓடும், பிசாசு தான் ஓடும், பாவம் செய்யதான் ஓடுவாங்க. ஆனா தேவ பிள்ளையில இதெல்லாம் கண்டு அவர் சொல்லும் போது உண்மைய ஓடிடுறாங்க. பவுல் பிரசங்கிக்கும் போது கூட இன்னொரு நாள் பார்த்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஓடிடுறாங்க. ஆகவே பாவத்தை உணர்ந்து திருந்திய மக்களை மாத்திரம் இவர் திருச்சபையிலே இணைத்து கொண்டார். அப்படின்னா சில மக்கள் தான் திருந்தினார்கள், பல மக்கள் ஓடிவிட்டார்கள். அப்போ இந்த சபையில இவர்களை கொண்டு நாம் சீர்திருத்த வேண்டும், ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தையில திடன் கொண்டார். இந்த கிறிஸ்தவம் என்னன்னு தெரியாத இருந்த காலம் அது. அப்படின்னா இன்றைக்கு கூட நீங்க என்னுடைய சாட்சி கூட புத்தூர்ல என்ன கொண்டு போனாலும் சரி, ஒருவேளை அண்ணன் வந்தா ஏதோ ஒரு காணிக்க நோட்டை போட்டுருவாங்க. அப்ப கூட 10 ரூபாய்க்கு மேல போக மாட்டாங்க. புத்தூர்ல சொல்றேன். வெளியே டவுன்ல எல்லாம் பரவாயில்ல, ஆண்டவர் அறிஞ்சினோ தெரிஞ்சோ என்ன செய்ய வேண்டுமோ அதெல்லாம் தேவனுடைய வேலைக்காரனுக்கு செய்வாங்க. இங்க எதையும் செய்ய மாட்டாங்க. ஆனா நம்ம கிட்டதான் அவங்களுடைய வாழ்க்கையை எதிர்பார்க்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவர் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆராதனை, என்ன டைம் அடித்த உடனே போற. அவங்களுக்கு காணிக்க என்னன்னே தெரியாதான், என்னன்னா புரியாது. இது நம்முடைய தலைமை போதகரும் அண்ணர் அவர்களும் ஒரு முறை நமக்கு சொல்லி இருக்கிறார், ஞாபகம் இருக்குதோ என்னவோ தெரியல. அந்த ஆலயத்தை கட்டினவர் இவர் தான், அந்த ஆலயத்துக்காக பாடுபட்டவர் இவர் தான். அங்கேதான் இவர் இருக்கிறார், இருந்தாராம். அது இங்க போடப்பட்டிருக்கிறது. அவருடைய ஊர் இங்கிலாந்து, தரிசன பூமி இந்தியாவில் வந்தார் மெய்ஞானபுரத்துக்கு. பார்க்கும்போது காணிக்கையில் இவர் என்ன பண்றாருன்னா, ஒரு வெள்ளித்தட்டு ஒன்று வச்சு அந்த வெள்ளித்தட்டுல நாணயங்களை வச்சு இதை கொண்டு போய் காணிக்கை பெட்டியில போட சொல்றார். ஆலயத்துக்கு வரும் ஒவ்வொரு இடமும் காணிக்கை இருக்கிறதா என்று கேட்டு, இல்லையா என்றால் ஒரு நாணயத்தை எடுத்து கொடுத்து இந்த காணிக்கையை நீங்க காணிக்கையில படைக்க வேண்டும் என்று சொல்லி அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அன்று தட்டு அந்த முதல் நாள்ல முழுவதும் காலி அழிச்சான். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அவ்வாறே செய்தார். 3ஆம் ஞாயிற்றுக்கிழமையோ அத்தட்டில் இருந்து ஒருவரும் அந்த நாணயத்தை கொண்டு போனாரு. ஒருத்தரோட ஒரு நாணயத்தை கூட எடுக்கவே இல்லையா. ஏன்னா அனைவருடைய கைகளிலும் காணிக்கை காசுடன் ஆலயத்துக்கு வந்தார்கள் போடப்பட்டது. பிரியமானவர்களே, நாம் அறிவில முதிர்ச்சி அடைந்து அன்பில வேரூன்றி அதிகமாக தேவனுடைய வார்த்தையை நேசித்து கற்றுக்கொண்டு அநேகருக்கு உதவி செய்யக்கூடியவர்களா இருக்க வேண்டும். துன்பத்தின் மத்தியில், பாடுகளின் மத்தியில் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற வசனத்தின்படி நாம் ஆராய்ந்து அறிந்து பார்ப்போமானால், அன்பு நமக்குள்ளே வேரூன்றினால் நாம் எல்லாவற்றிலும் உண்மையாகவே இருப்போம், உத்தமாக நடப்போம் என்பது தேவனுடைய வார்த்தை. இந்த காலகட்டங்களில் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு உதவி இருக்கிறது, அநேக காரியங்கள் இருக்கிறது. இருந்தாலும் கூட அவைகளை ஒரு பொருட்டாக இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தை தெரிந்து கொண்டவருக்கு நமக்கு எதுவுமே இல்லை, ஆண்டவரை மாத்திரம் நாம் பறைசாற்ற வேண்டும். சபைகளில் பல ஒழுங்குமுறைகள் நடைபெற வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை உண்மையாக போதிக்கப்பட வேண்டும். போதக சாமர்த்தனாக இருக்க வேண்டும். வேத வசனங்களை அனுதினம் ஆராய்ந்து அறிந்து அதில் உள்ள கருத்துக்களை செயல்பட வேண்டும். நாம் குழந்தைகளாய் இருக்க முடியாது. அறிவில வேத வசனத்துல முதிர்ந்தவர்களாய்
இருக்க வேண்டும் என்பதுதான் ஜான் தாமஸனுடைய வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்கிறோம். பிரியமானவர்களே, நாம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது எஸ்ராவில் தரீர் ராஜா, அர்தசஷ்டா இவங்க ஆலயம் கட்டுவதற்கு உதவியாக இருந்திருக்காங்க. இந்த நேபுகாத்நேச்சர் எருசலேமை அடித்து அடிமையாக அநேக பொருட்களை, தேவாலயத்தில் இருக்க பொருள் எல்லாம் எடுத்துன்னு போயிட்டார் பாபிலோன். அதைதான் மறுபடியும் எஸ்ரா ஜெபித்து உபவாசித்து மக்களை, மூப்பர்களை, உண்மை உள்ளவர்களை ஏற்படுத்தி அரசர்கள் மூலமாய் அந்த ஆலயம் கட்டப்படுகிறது. ஆகவே இந்த தரியு ராஜா போடுறார் கட்டளை, எல்லா பொருள்களும் பாபிலோனில் இருந்து மறுபடியும் போய் எருசலேமில் சேர வேண்டும், உதவி பண்றார். இந்த ஆலயங்களை கட்டும் பொழுது இதற்கு தேவையான வஸ்துக்கள், உணவோ உடைய சகலமோ, ஆடு மாடு இப்படி பலியிட சகலத்தையும் அவர்களுக்கு உச்சிதமாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கஜாவன இருக்கிறதை ஆராய்ந்து பார்த்து அதில் உள்ளவர்கள் எல்லாம் எடுத்து தேவ பிள்ளைகளுக்கு சரியாக போய் சேர வேண்டும், சரியான நிலையில் இவர்கள் எல்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆலயத்தை கட்ட முற்படுகிறார்கள். ஆலயத்தை கட்டி முடித்து பிரதிஷ்டை செய்ய ஆரம்பிச்சார். இன்றைக்கு அப்படி அறிவில முதிர்ந்தவர்கள், அப்பேற்பட்ட ஆலோசனை உள்ளவர்கள் நமக்கு இருக்கிறார்கள். அவர்களை நாம் அண்டிக் கொள்ள வேண்டும். ஆகையினால நமக்கு கற்பிக்கப்பட்ட வழி, அந்த வழியில தேவ வசனத்தை அன்பினால கைக்கொண்டு இந்த அன்பையே திருச்சபைகளில் போதித்து அநேக மக்களை தேவ ராஜ்யத்தினுடைய திருப்பு முனைக்கு திருப்புவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த வேத வசனங்கள், ஆராய்ச்சிகள், இதை நடத்துகிற மூத்தவராகிய நம்முடைய போதகர் அண்ணன் அவர்கள், ஒருவேளை நமக்கு இது வேண்டாததா இருக்கலாம், ஒருவேளை காலையில விழிப்புணர்ச்சி இல்லாம இருக்கலாம், சோதனை வரலாம், சோர்ந்து போகலாம், இப்படியெல்லாம் இருக்கலாம். வேதத்தை ஆராய்வது, சிந்திப்பது, செயல்படுவது என்னடான்னு இருக்கலாம். அப்படியெல்லாம் இருக்க முடியாது. தேவனுடைய திட்டங்கள் விழித்திருப்பதுதான், விசுவாசத்தோடு அநேக காரியங்களை செய்வதற்கு தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதனால இந்த ஆராய்ச்சிகள் மிக முக்கியம் என்று கருதுகிறேன். என்னை எழுப்புவதற்கு இது ஒரு உண்மையா இருக்கிறது. எப்படியாவது 5 மணிக்கு எழுந்து செல்ல வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை இருக்கிறது. ஆனா எழுந்து கொள்வது 4 மணியாக கூட இருக்கலாம், 3, அது உன்னுடைய விருப்பம். நீ தனி ஜபம் அதை செய்துவிட்டு மறுபடியும் ஆலயம் சென்று ஆலயத்துல அநேக காரியங்களை செய்யும்போது மக்களுடைய முன்னேற்றம் அதிகமாக இருக்கும் என்பதை நாம் உறுதிபட கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, இவர் இதை முன்னேறுவதற்காக தன்னுடைய பணத்தை வச்சு பள்ளிக்கூடங்கள் கட்டுறாரு, மக்களுக்காக அநேக உதவிகள் செய்யறாரு. இதனால அநேக இந்துக்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். தென் நெல்லை அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படுவது இவரால் தான். இவரால் கட்டப்பட்ட பவுலின் ஆலயம் அங்கு இருக்கிறது. இவர் புகழை இன்றும் அறிவித்து நம்மையும் நற்செய்தி பணியாளர் செய்ய அறைகூவல் விடுகிறது. இவர் அந்த பகுதிக்கு ஒரு விளக்காக இருக்கிறார். இது நம் அண்ணனுடைய தலைமை போதகருடைய ஊர் மெய்ஞானவரம். அங்கே இன்றும் அந்த கோபுரம், இவர் கட்டிய ஜான் தாமஸ் கட்டிய கோபுரம் பெரிய கோபுரமாய் இருக்கிறது. அதை நாம் தலை நிமிர்ந்து அடைந்துதான் பார்க்கணும். அப்பேற்பட்ட ஆலயம் பல பாடுகளுக்கு ஒழுங்குமுறை சீர்திருத்தம் இதெல்லாம் செய்து அவர் 10/11/1807 பிறந்திருக்கிறார். அவர் மரித்தது 1870 மரித்திருக்கிறார். அதனால நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நாம் நிரந்தரமாக செய்வோம். கர்த்தர் நம்மையும் குடும்பங்களையும் சபை மக்களையும் விசுவாசிகளையும் அநேக மக்களையும் கிராமங்களையும் சந்திக்க செய்வார். உண்மையாய் போதிப்போம், உண்மையாய் இருப்போம், உத்தமாய் நடப்போம். கர்த்தருடைய வருகையில் அநேக மக்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போவோம் என்ற ஒரு நம்பிக்கையில விசுவாசத்தில் நாம் வளருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனை ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய வார்த்தைகளை கேட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய வசனத்தின்படி, வார்த்தையின்படி உம்முடைய அன்பிலே நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இப்பேற்பட்ட மனிதர்களை தேடி தன்னை ஒப்பு கொடுத்து மரித்தார்கள், இரத்தம் வெள்ளமாக சிந்தினார்கள்.
பலவிதமான துன்பங்களை, பாடுகளை அனுபவித்தார்கள். அதனால்தான் இன்றைக்கு நாங்கள் உத்தமான வாழ்க்கையை எங்களுக்கு கொடுத்திருக்கார். அதை கொண்டு நாங்கள் அநேக மக்களை நித்திய ராஜ்யத்துக்கு நடத்த, வேத ஆராய்ச்சி உத்தம உண்மையா நடக்க நீ உதவி செய்யும்படியாய், நாங்கள் கேட்டது குறைவு நிறைவான தந்து அநேக மக்கள் நம்முடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வரும்படியா இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.